வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பேராசிரியர் ருக்மணி பேசுகிறேன். அருள் தந்தையுடைய இந்த வாழ்த்தின் பயன் இதை பற்றி கொஞ்சம் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாழ்த்தும் பயனும் நம்ம எவ்வளவோ கேட்டிருக்கோம், வாழ்த்தி மகிழ்ந்திருக்கோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, ஒரு பிறந்த நாள், ஒரு கல்யாண நாள், அவர்களுடைய ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான விழாக்கள், எடுக்கின்ற விழாக்கள் எல்லாரையும் நம்ம வாழ்த்திருக்கோம், குழந்தைகளை வாழ்த்திருக்கோம். ஆனால் வயசில் சின்னவங்க பெரியவர்களை வாழ்த்திருக்காங்களா எங்கேனா? இல்லை, அது முறைப்படி வரல, அந்த முறை கிடையாதுன்ற மாதிரி ஒன்று நம்ம புரிஞ்சு வச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த மனவளக்கலை மன்றத்தில் அருட்தந்தை கொடுத்த இந்த ஒரு கட்டத்தில், இந்த முறையில் சின்ன குழந்தைங்க கூட பெரியவங்களை வாழ்த்தலாம் அப்படின்ற ஒரு முறை ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது. யாரை பார்த்தாலும் இந்த வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் பொழுது என்ன நிகழ்கிறது என்ற விளக்கமும் அளிக்கப்பட்டு பின்பு அதன் பயனை அனுபவிக்கும் வண்ணம் எல்லா பயிற்சிகளும் கொடுக்கப்படுகிறது. இந்த வாழ்த்து பயன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன பெருசாக சொல்லிட்டு போகிறாங்க, அந்த பிறந்த நாள்னா ஒரு கிரீட்டிங் கார்டு கொடுக்குறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாக்கா வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, ட்விட்டரில் அனுப்புகிறாங்க. என்ன இதில் வாழ்த்திட்டு வந்துட்டோம், அவ்வளோதானே. கல்யாணத்துக்கு போனோம், ரொம்ப அழகாக எல்லாரையும் வாழ்த்திட்டு வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, தன்னுடைய வேலையில் வேகமாக ஓடியாச்சு, அவ்வளோதான். இந்த வாழ்த்தை பற்றி அவ்வளோவா மனிதனால் யோசிக்கவே முடியல. ஏனென்றால் அது மனிதனுடைய தவறு அல்ல, வேகமான, இயந்திரமான, மின்சாரத்தனமான ஒரு வாழ்க்கை. பொருள் தேட வேண்டும், தன்னுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையில்தான் அவன் மற்ற செயல்களிலும் கடமையோ, இது ஒரு கடமை, வாழ்த்திட்டு வந்துடலாம், அவ்வளோதான், தப்பாக நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி இந்த வாழ்த்தை வாழ்த்துறாங்க. ஆனால் இந்த வாழ்த்தில் எவ்வளவு அற்புதமான அர்த்தங்கள், பொருள், கருத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட இந்த மனவளக்கலை மன்ற பயிற்சிகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக நீங்கள் ஒன்றுமே தெரியாதவங்க கூட மன்றத்துக்குள்ளே நுழைஞ்சு பாருங்களேன், வாழ்க வளமுடன் சொல்லுவாங்க. நிறைய வண்டிகள்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம், அர்த்தம் கூட தெரியாமல் அந்த வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. நிறைய பேரும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சாதாரணமாக ஒரு கடையில் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும்போது கூட அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது ரொம்ப மன திருப்தி அடைகிறோம். அப்போ வாழ்த்தும் போது அது உள்ளிருந்து ஒரு மன நிறைவோடு நிஜமாகவே நாம் யாரை வாழ்த்துகிறோமோ அது அவர்களுக்கு நற்பலனை கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்து வாழ்த்தினால், அப்படி வரும்போது தான் மகரிஷியுடைய விளக்கம் தேவைப்படுகிறது. இல்லாட்டி சாதாரணமாக நம்ம ஏதோ வேகமாக 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஓகேப்பா, பெஸ்ட் விஷஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோமா, அதில் பலனே கிடையாது. என்ன குறிக்கோள் வாழ்த்துவது அப்படின்னாக்கா, நம்ம வாழ்த்துறது அடுத்த மனிதர்களுக்கு எங்கே போய் சேருகிறதோ அவர்களுக்கு பலனை கொடுக்க வேண்டும், நற்பலனை கொடுக்க வேண்டும். பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல வயசானவங்க கிட்ட நம்ம போய் விழுந்து, கால்களில் விழுந்து வணங்கும் போது நல்லா இருமா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் போதே அவங்களுக்கு ஒரு ஆனந்த நீர் கூட பெருநீராக ஊற்றும், தாரை தாரையாக. நல்லா இருமா, எல்லா விதமான அன்பு பண்புகளையும் பெற்று ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் வாழ்த்துங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்துறதை நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஹிந்தியில் கூட சொல்லுவாங்க அப்படியே, தூதோ ஃபலோ தூதோ நஹாவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னாக்கா, உள்ள ஒரு நிறைவு இருக்கும்போது தான் அடுத்தவங்களை வாழ்த்தும் போது என்ன ஆகும், அந்த பலன் போய் சேரும். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு இருக்கு. வாழ்த்தும் போது, வாழ்த்திய பிறகு நாமும் திருப்தி அடைய வேண்டும். யார் அதை கேட்டு வாங்கிக்கிறாங்களோ அவங்களும் அதை நல்ல அதன் மூலமாக பலன் அடைய வேண்டும் என்பதுதான் இந்த அருட்தந்தையின் கோட்பாடு. வாழ்த்துவோம், வாழ்த்தி மகிழ்வோம் என்பது. அப்போ இந்த வார்த்தையை எப்படி தேடி எடுத்தாரு, ரொம்ப யோசித்து அருட்தந்தை கொடுத்த எல்லாமே ரொம்ப, அதாவது அவசரமாக கொடுக்காமல் யோசித்து பார்த்து மனித குலத்திற்கு, இனத்திற்கு இது நன்மை பயக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு கொடுக்கப்பட்டதுதான் வாழ்க வளமுடன் என்ற ஒரு வார்த்தை. பின்புதான் கூறுகிறார் வாழ்க வையகம் என்று. வையகத்தில் நாம் வாழ்கிறோம், அதனால அந்த வையகத்தையே வாழ்த்தி வாழ்த்தி அதன் மூலமாக நாம் இங்கே வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து ஆரோக்கியமாக மற்றவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் பயன்படும் வண்ணமாக நாம் வாழ வேண்டும் என்ற நிலையோடு தான் வாழ்க வையகம். இல்லாட்டி நமக்கு வையகத்தை வாழ்த்துகின்ற தகுதி எங்கே? நமக்கு கிடையாது அது. அப்போ அந்த தகுதியை
வளர்த்து கொள்ள வேண்டும், தகுதியை பெற வேண்டும் என்ற இறைநிலையை வேண்டி நாம் அந்த பயிற்சிகளை எல்லாம் பெற்று மன அலை சுழல் அதற்கு ஒரு அமைதி நிலையை கொடுத்து, மனிதர்களிடம் இல்லை, சின்ன குழந்தைங்க கிட்டேருந்து கூட அந்த அமைதி இல்லை. அது அவர்களும் அந்த குழந்தைகள் கூட இப்போ இந்த பேண்டமிக் நேரத்தில் பார்த்தாக்கா அதுங்களுக்கும் தோன்றுது, நாங்கள் வெளியிலேயே போகக்கூடாதா, நாங்கள் விளையாடக்கூடாதா, அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம். ஏன்னா அப்படி கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறோம் உள்ள, வேற வழி இல்லை. அந்த தொற்று பரவக்கூடாது, அந்த விஷக்கிருமி நமக்கு துன்பம் தரக்கூடாது என்ற விதத்தில் தான் நாம் இருக்கிறோம். அப்போ இந்த வாழ்த்து இருக்கிறது பாருங்க, நிச்சயமாக நல்ல பயனை தரும் என்பது பயிற்சியை எடுத்து ஆசிரியர் நிலையில் இருக்கின்ற எல்லாருக்குமே எங்களுக்கு புரிகிறது. உங்களுக்கும் இது புரிந்து நல்ல இன்பத்தை தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இது போன்ற வார்த்தைகளை அருட்தந்தையிடமிருந்து பெற்று, அருட்தந்தை இறைநிலையிலிருந்து, அதாவது சாதாரணமாக பொதுவாக சொல்ல போனால் அதாவது கடவுள், தெய்வம், பகவான் என்னெல்லாமோ சொல்கிறோம் இல்லையா, ஆண்டவன் பார்த்துப்பா, ஆண்டவன் கிட்ட விட்டுங்கோன்னு சொல்லிட்டு தான் சாதாரண மக்களுக்கு தெரியும். அந்த நிலையில இருந்து எல்லாருமே கட்டுப்படுத்தப்பட்டு இயங்காமல் இருக்கும்போது கூட இந்த ஜூம் இணைப்பின் மூலமாக விஞ்ஞானத்தின் வசதியோடு நாங்கள்லாம் எல்லாரையும் வாழ்த்திக்கிட்டு இருக்கோம். நல்ல தவம் இயற்ற கற்றுக்கொண்டு அந்த தவத்தின் நிறைவில் உலக மக்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், இந்த நோயிலிருந்து விடுபட்டு, அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு வாழ்க வாழ்க வளமுடன் என்று சொல்கிறோம். அப்போ இதனுடைய கருத்தை, பொருளை புரிந்து கொண்டு செய்தால் எவ்வளவு நன்றாக ஆனந்தமாக இருக்கும் என்பதுதான் இப்பொழுது கொடுக்க போகின்ற இந்த சிற்றுரையின் ஒரு குறிக்கோள். வாழ்க என்று சொல்லும்போது இந்த ழ என்ற எழுத்து தமிழின் சிறப்பான எழுத்து. வேற எந்த மொழியிலும் இந்த ழ என்ற எழுத்து கிடையாது. அது நுனிநாக்கில் பற்று மேலெண்ணத்தில் போய் படும்போது மன உள் மணியான மனோன்மணி திறக்கப்பட்டு அங்கிருந்து சுரக்கின்ற அந்த இன்ப ஊற்றின் நிலையாக அடிப்படையாக வாழ்க வளமுடன் என்று உணர்ந்து ஆழ்மனத்திலிருந்து நமக்கு கிட்டியிருக்கின்ற இன்பத்தோடு, அனுபவத்தோடு, உடல் நலம், மனவளத்தோடு எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படின்னு சொல்கிற கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. அந்த நிலையோடு நாம் வாழ்த்த வேண்டும். எல்லோரையும் வாழ்த்தலாம். நம்மளுடைய வயசுக்கு சின்னவங்க, வயசுக்கு பெரியவங்க, பார்ப்பவர்கள் எல்லாருமே. அதாவது நம்ம என்னமோ இனத்தால், மொழியால், பழக்க வழக்கங்களால் வேறுபட்டு இருக்கிறோமே தவிர நாம் எல்லோருமே ஒரு பெரிய உலகம், அந்த மேக்னட் காந்தம் மகாவலை, அதுக்குள்ளே நம்ம எல்லாருமே இணைந்திருக்கிறோம். எப்படிங்க அப்படின்னு கேட்டாக்கா, நம்மளுக்கு முன்பின் அறியாதவர்கள், நம் சொந்தம் இல்லாதவர்கள் யாராவது துன்பப்பட்டால் நமக்கு அப்படி தோன்றும்போது நமக்கு இந்த வாழ்த்தின் பயன் நல்ல விதமாக அவர்களை போய் அடைவது வேண்டும் என்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம். அந்த வாழ்த்தில் நாமும் இன்பம் பெறுகிறோம் வாழ்த்தும் போது. அதாவது ஒருவருக்கு நம்மால் உதவி செய்ய முடிகிறது என்ற அந்த பெருமிதம். விஞ்ஞான பூர்வமாக இது மோதி சிதறி ஊடுருவி ஒன்றோடு ஒன்று ஊடாடி என்ற விதமான ஒரு இயக்கத்தை, அலை இயக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஒருவரை வாழ்த்தும் போது நாம் நிறைவாக இருக்கிறோம் என்ற எண்ணம் அவர்களிடம் அது போய் சேர்ந்து அவர்களுக்கும் வாழ்க என்ற அந்த தவநிலையில் பெற்ற அந்த அமைதி நிலையோடு நாம் செய்யும் பொழுது, அதை கொடுக்கும் பொழுது உண்மையாகவே இருவருக்கிடையே ஒரு நட்பு ஊடாடி கொண்டிருக்கும். மோதும் சிதறும் ஊடாடும் இந்த போன்ற அலை இயக்கங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சாதாரண நிலையில் கொடுக்கின்ற வாழ்த்துக்களை விட தவம் செய்து கிடைக்கப்பெற்ற அமைதியான நிலையில் வாழ்க வளமுடன் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த ஒரு வாழ்த்து அவர்களுடைய, யாருக்கு கொடுக்கிறோமோ அவர்களுடைய துன்பமும் போகும், நமக்கும் ஒரு மன நிறைவு ஏற்படும். மன்றங்களில் உடற்பயிற்சியை கற்றுக்கொண்டு எடுக்கும்போதே நமக்கு இந்த வாழ்க வளமுடன் என்ற வார்த்தை கேட்கும். ஆனால் பொருள் தெரிந்திருக்காது. பொருளை புரிவதற்காக நாம் தவம் இயற்றி அதற்கு பிறகு என்ன வார்த்தைகளை எல்லாம் மன்றங்களில் பயன்படுத்துகிறோம் என்று பார்த்தீர்களானால், தவம் முடிந்த பிறகு, தவம் தொடங்கும் போதும் சொல்கிறோம், தவம் முடிந்த பிறகு ஒவ்வொருவராக ஒவ்வொரு நிலையில் இருந்து வாழ்த்துகிறோம்.
முதலில் நம்மை நாமே வாழ்த்திக் கொள்கிறோம். அது சுயநலம் அல்ல, அது பொதுநலம்தான். ஏனென்றால் நாம் நிறைவு பெற்று இருந்தால்தான் மற்றவர்களை வாழ்த்தும் போது அந்த முழுமையான பலன் அங்கு போய் சேர்கிறது. ஸோ அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று நம்மை நாமே வாழ்த்திக் கொள்கிறோம். அதில் ஒரு நிறைவு. தவம் இயற்றியதால் கிடைத்த நிறைவு, நம்மை நாமே இறை ஆற்றலுடன் இணைந்து நிற்கும் போது ஏற்படும் ஒரு நிறைவு. இதற்கு பின்புதான் வாழ்க்கை துணையை வாழ்த்துகிறோம். நம்முடன் இணைந்து நம்முடைய இறுதி காலம் வரை நமக்கு தேவையானவற்றை எல்லாம் கொடுக்கின்ற அந்த இறை அருளால் கிடைக்கப்பெற்ற ஒரு துணை. நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்திலும் இணைந்து நிற்கப் போகிறவர்கள் இறுதி வரை. அவர்களை நன்றாக வாழ்த்தி வாழ்த்தி எவ்வளவு நல்லதாக நமக்கு செய்கிறார்கள். பிறந்த வீட்டிலிருந்து நாம் பிரிந்து சொல்கிறோம். அங்கே கணவனுடன், அந்த கணவன் தான், அந்த மனிதன் தான் நமக்கு கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் என்னவெல்லாம் தேவைகளோ அவற்றையெல்லாம் செய்து கொடுத்து நமக்கு நம்மை மகிழ்விக்க வைக்கிறார். எனவே வாழ்க்கை துணையை வாழ்த்துகிறோம். பின்பு பெற்ற மக்கட் செல்வங்களை வாழ்த்துகிறோம். நம்முடைய ஜெராக்ஸ் காப்பி தான் அவங்க குழந்தைங்க. ஸோ குழந்தைகளை அவங்க செய்கிற சிறு சிறு தவறெல்லாம் அதுக்கெல்லாம் அவங்க கிட்ட சினம்பட்டு கோவப்பட்டு அப்படிலாம் இருக்காமல், நம்முடைய வயிற்றிலிருந்து நம்முடைய கர்ப்பத்திலிருந்து வந்த குழந்தைகள் அவர்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று அமைதி நிலைக்கு சென்று வாழ்த்தும் போது அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் நல்ல வாழ்வை பெறுவார்கள். குழந்தைகளை வாழ்த்துகிறோம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறோம். சக உதிரர்கள், இரத்த சம்பந்தப்பட்டவர்கள், அவர்களெல்லாம் இன்பமாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற ஒரு தெளிவான நிலையில் நாம் அவர்களை வாழ்த்துகிறோம். உடன் பிறந்தோர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களையும் நண்பர்களையும் வாழ்த்துவோம். அவங்க இல்லாமல் நம்மளால் இந்த சமுதாயத்தில் வாழ முடியாது. ஏன்னா வாழ்க்கையே இந்த 3 அடிப்படையில் தான் இருக்கிறது. தான், சமுதாயம், இயற்கை என்று. அந்த சமுதாயம் என்று வரும்போது உறவினர்கள், நண்பர்கள், இவர்களெல்லாம் நல்ல விதமாக ஆரோக்கியமாக எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழும்போது தான் நாமும் சிறப்பாக வாழ முடியும். எனவே அவர்களை வாழ்த்துகிறோம். தொழில் துறையில், தினசரி கடமைகளில் நம்மோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். தொழில் செய்து நம்முடைய தேவைகள், வாழ்க்கையின் அவசியங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். எனவே அவர்களையும் வாழ்த்த வேண்டும். என்னதான் மனஸ்தாபங்கள் இருந்தாலும், தர்ம சங்கடமான நிலை இருந்தாலும் அவர்களை நாம் தினமும் சந்தித்துதான் ஆக வேண்டும். தினமும் அவர்களுடன் பேசித்தான் ஆக வேண்டும். எனவே மன உளைச்சல்கள் ஏற்பட்டாலும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று தவம் இயற்றி அந்த நிலையில் வாழ்த்தும் போது நிச்சயமாக ஒரு சுமூகமான நட்பு நலம் உருவாகும். இது நிச்சயம் அனுபவத்தில் கூறுகின்ற உண்மை. பின்பு நமக்கு துன்பம் இழைத்தவர்களையும் நாம் எதிரிகளாக நினைப்பவர்களையும் வாழ்த்த வேண்டும் என்பது அருட்தந்தையினுடைய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். அவர்களையும் வாழ்த்தி விட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய மனம் நலமாக இருப்பதற்கு, அங்கே ஒரு நெருடல் இல்லாமல் இருப்பதற்கு, எவ்வளவு நமக்கு துன்பம் கொடுத்தவர்களாக இருந்தாலும் அவர்களையும் வாழ்த்தி அவர்களும் நலமாக வாழ வேண்டும் என்று செய்துவிட்டால் அந்த உறுத்தல் நமக்கு இருக்காது. பின்பு அடுத்தபடியாக இந்த உலக நலனுக்காக அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்ரியம் வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறோம். எவ்வளவு அற்புதமான ஒரு கலையை நமக்கு வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார் நம்முடைய குரு. அந்த குருவை எவ்வளவு முறை எத்தனை ஆழமாக சென்று வாழ்த்தினாலும் அது மிகையாகாது. வாழ்த்தி கொண்டே இருப்போம். பின்பு உலக சமுதாய சேவா சங்கம் அவரால் நிரூபிக்கப்பட்டது. அந்த சங்கத்தின் மூலமாக தான் நாம் இந்த மன்றத்தில் இணைந்திருக்கிறோம். எத்தனையோ சேவைகளை செய்கிறோம். மற்றவர்களுக்கும் இதை கொடுக்கிறோம். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் நலம் வாழ எந்நாளும் என் வாழ்த்துக்கள் என்று கூறும்படியாக வாழ்த்தி 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 உலகில் அத்தனை பேரையும் நம்முடைய உறவினர்களாகவும் நட்பாகவும் நினைத்து இருக்கும் போது எந்த விதமான பிரச்சனைகளும் வெகு சுலபமாக நீங்கிவிடும் என்பது உறுதி. இதை அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மன்றங்களை வாழ்த்தி, பார்ப்பவர்களை எல்லாரையும் வாழ்த்தி வாழ்த்தி பின்பு மழையையும் வாழ்த்துகிறோம். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. மக்கள் வளமாய் வாழ்வதற்கு மழையை வாழ்த்துகிறோம்.
அந்த மருண பகவானை நாம் வாழ்த்த முடியுமா? அவ்வளவு தகுதி நமக்கு கொடுத்தது இந்த மனவளக்கலை மன்றம் தான் என்ற நன்றி உணர்வோடு இந்த மழையானது ஒரு நேரம் என்ன ஆகும் என்றால், எங்கே வேணுமோ அங்கே பெய்யாது, இன்னொரு இடத்துல எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போயிடும். அப்படி இல்லாம எல்லா வளங்களையும் கொடுத்து பயிர்கள் நன்றாக செழித்து மனித இனம் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த மழையை வாழ்த்துகிறோம். பொறுப்புடைய தலைவர்களை வாழ்த்துகிறோம். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நதி பெற்று உய்ய வேண்டும். இந்த வற்றாத நன்னிதி அமைதி அதுதான் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இந்த அமைதியான நிலையில்தான் மனிதன் நல்ல உயர் சிந்தனையாக இருந்து அவனுடைய தரம் உயர்ந்து அத்தனையையும் சிறப்பாக செய்து முடிப்பான். எனவே இப்படி ஒவ்வொன்றாக கொடுக்கப்பட்ட வாழ்த்துக்கள் வாழ்த்தி வாழ்த்தி உலகத்தையும் உலகில் வாழும் அத்தனை தொழில்களும் சிறக்க இருக்க வேண்டும் என்று உலக நல வாழ்த்தையும் கொடுக்கிறோம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெஞ்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறந்தால் மேலே கூறிய உள்ள அத்தனையும் நடக்கும். எனவே அன்பர்களே, வாழ்த்து சாதாரணமாக கொடுப்பதல்ல. வாழ்க வளமுடன் என்ற வார்த்தை இப்படி சொல்லும்போது அனைத்து விதமான இன்பங்களையும் ஆரோக்கியத்தையும் மன வளத்தையும் பெற்று அனைவரும் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்து வந்தோமோ அந்த குறிக்கோளுடன் நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க முடியும் என்ற நிலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் மனவளக்கலை மன்றங்கள் மூலமாக இந்த வாழ்த்தும் பயனும் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டு அனைவருக்கும் விளக்கப்படுகிறது. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற கூற்றிற்கேற்ப அனைவரும் சிறப்பாக வாழ்த்தி வாழ்த்தி வாழ்வோம். அனைவரும் வாழ்வதற்கு இந்த வாழ்த்து அலைகளை பரப்பி மகிழ்வோம் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். கவி கோரும் பண்பாட்டின் பொன் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க.